ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சன் ஆஃப் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்பவே டேஸ்டான நான்வெஜ் ரோல் எப்படி பண்ணுறதுனாங்க பார்க்க போகிறோம். இது பொதுவாகவே எல்லாரும் மைதாவில் தாங்க பண்ணுவாங்க. நம்ம இப்போ கோதுமையில் ட்ரை பண்ணியிருக்கோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மாவு ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். அதில் 1.5 கப் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். அது கூட தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து 2 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேன். சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஒரு சாஃப்டான பதத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி ஆட் பண்ணி நம்ம பிசைஞ்சு விட்டுட்டே வரணும். இப்போ ரொம்ப நல்லாவே பிசைஞ்சாச்சுங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு ½ அன் ஹவர் அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுலாங்க. இப்போ ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் 2 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வர்றதுக்காக ஒரு ½ டீஸ்பூன் சால்ட்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப நல்லாவே டிரான்ஸ்பரண்ட் கலர் வந்துருச்சு. இப்போ நறுக்கி வச்சிருக்க தக்காளியும் உள்ள சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு விழுது இந்த 3ஐயும் உள்ள சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் நான் 1 டேபிள் ஸ்பூன் தாங்க எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் ½ டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கேரட், உருளைக்கிழங்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெஜிடபிள்ஸ் நல்லா குக்காய் வர்றதுக்காக ஒரு ½ கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு 25 மினிட்ஸ் அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாங்க. இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் 3/4 வாசி வெந்து வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம இறாலோட கிரேவி ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டஃபிங் கூட இறால் மட்டும்தான் சேர்க்கணும்னு கேட்டால் இல்லைங்க. நீங்கள் சிக்கன், மட்டன், பீஃப் இந்த மாதிரி வெரைட்டியாக நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி சேர்க்கும்போது. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே கிளறி விட்டிங்கன்னா அந்த தண்ணி எல்லாம் வற்றி நம்மளோட கிரேவி சூப்பராக ரெடி ஆயிருங்க. இப்போ பாருங்க காய்ஸ், எப்படி சூப்பராக ரெடி ஆயிருக்குன்னு. அவ்வளோதான் காய்ஸ், ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வச்சிடலாம். நம்மளோட ஸ்டஃபிங் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி மாவை தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாவில் நம்ம 10 ரோல் கிட்ட பண்ணலாங்க. இப்போ ஒவ்வொரு பாலா எடுத்து இந்த மாதிரி கோட்டிங் பண்ணிக்கலாம். மாவுல பண்ணதுக்கு அப்புறம் சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப லேசாகவும் இருக்கக்கூடாது, கனமாகவும் இருக்கக்கூடாதுங்க. நார்மல் சைஸில் தான் இருக்கணும்.
இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. நான் 2 ஷேப்பாக ரெடி பண்ணேன். இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை நடுவில் சேர்த்து இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க காய்ஸ், ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஒரு பேன்ல ஆயில் விட்டு ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ரோலை ஒன்று ஒன்றா போட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் காய்ஸ், நம்ம சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இப்போ பாருங்க காய்ஸ் எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்னு. இது ரொம்பவே டேஸ்டாக இருந்துச்சுங்க. இந்த மாதிரி இது கூட சாஸ் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்குங்க டேஸ்ட்டு. இந்த நான்வெஜ் ரோலை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டிஷ் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தாங்க நம்ம கிச்சனில் செய்கிற டிஷ்ஷஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்து டெலிவரி ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.